அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் அருகே டோல்கேட் ஊழியரை 30 பேர் கொண்ட கும்பல் பயங்கரமாக தாக்கியுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் செய்யாதது குறித்து கேட்டபோது டோல்கேட் ஊழியரை 30 பேர் கொண்ட கும்பல் பயங்கரமாக தாக்கியதால் அந்த பகுதியில் தற்போது பரபரப்பாக காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதானந்தன் வழங்க கேட்கலாம். சதானந்தன், அங்கு தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம் கௌதமி. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் அருகே ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் செய்யாதது குறித்து கேட்ட டோல்கேட் ஊழியர்களை 30 பேர் கொண்ட கும்பல் பயங்கரமாக தாக்கிய சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேரை மத்தூர் போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். அதாவது கிருஷ்ணகிரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் நாகம்பட்டி என்ற பகுதியில் டோல்கேட் ஆனது செயல்பட்டு வருகிறது. நேற்று மாலை அந்த வழியாக பிக்கப் வேன் ஒன்று வந்துள்ளது. அந்த வாகனத்தில் ஃபாஸ்டாக் கணக்கில் போதிய பணம் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனை அங்கிருந்த டோல்கேட் ஊழியர்கள் சுட்டிக்காட்டி அதற்கான கட்டணத்தை கேட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த வாகன ஓட்டுநருக்கும் ஊழியருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. பின்னர் அந்த நபர் அங்கிருந்து கிளம்பி சென்றிருக்கிறார். சம்பவம் நடந்து சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு அந்த டெம்போவின் ஓட்டுநர் தனது நண்பர்கள், உறவினர்கள் என 30க்கும் மேற்பட்டோரை திரட்டிக் கொண்டு மீண்டும் டோல்கேட் பகுதிக்கு வந்துள்ளார். கண்ணிமைக்கும் நேரத்தில் சுங்கச்சாவடிக்குள் புகுந்த அந்த கும்பல் அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கி ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட டோல்கேட் ஊழியரை வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்து வந்து சரமாரியாக தாக்கி இருக்கிறார்கள். இதில் அந்த ஊழியர் பலத்த காயமடைந்தார். பின்னர் அவரை அதே வாகனத்தில் தூக்கி போட்டுக்கொண்டு கனண்டல்லி அரசு மருத்துவமனை அருகே கொண்டு சென்று மீண்டும் அவரை தாக்கி இருக்கிறார்கள். இதனை கண்ட அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களிடம் இருந்து டோல்கேட் ஊழியர்களை மீட்டுள்ளனர். காயமடைந்த ஊழியரை மீட்ட அங்கிருந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். அங்கு அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து மத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுங்கச்சாவடியில் இருந்த சிசிடிவி காட்சிகள், அதேபோல் சம்பவம் நடந்த இடத்தில் அங்கிருந்தவர்கள் தங்களது செல்போனில் பிடித்த காட்சிகளின் அடிப்படையில் இந்த வன்முறை மற்றும் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகள் 5 பேரை போலீசார் தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். மேலும் தலைமறைவாக உள்ள நபர்களையும் தொடர்ந்து போலீசார் தேடி வருகிறார்கள். கௌதமி.